ஒரு அனாதை பெண்ணு, ஒரு 15-16 வயசு பொண்ணு, சல்மா ஷேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சல்மா ஷேக் அப்படின்ற அந்த பெண்ணை அநேகமாக இவருடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதான் அந்த அதுக்கு வந்து அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சோ மறுத்துச்சோ ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த பெண்ணையும் வந்து போட்டுடுறாங்க, முடிச்சுட்டு அதுதான் வந்து இந்த 2016 வருஷத்தில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அந்த சல்மா ஷேக்ன்ற அந்த பெண் வந்து கொல்லப்படுறார். ஆக மொத்தத்தில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரியாக அவருக்கு சல்மா ஷேக்குனாலையும் ஒன்று தான், ஜகாபாய் போல்னாலையும் ஒன்று தான், சுரேகானாலையும் ஒன்று தான், வனிதானாலையும் ஒன்று தான், மங்களானாலையும் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒரு ஊசி. உடனே அவங்க போட்டுக்கிற நகை எல்லாத்தையும் கழட்டிக்க வேண்டியது. அப்புறம் அந்த நகையை விற்று கொஞ்ச நாளைக்கு இவருடைய செலவுகள் எல்லாம் பார்ப்பார். இவருமே நல்லா சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு அதிக பணம் தேவைப்படுது.